இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிறது சங்கீதம் 2வதுலையும், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்பது இந்த ஏசாயாவுடைய இந்த சஃபரிங் சர்வன்ட் சாங்கில் அதுலேயும் இருக்குது. ஆக இவர் முடிசூட்டப்பட்ட ராஜாவும் இவர் முடிசூட்டப்பட்ட கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். இயேசுவானவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தபோது அவர்கள் அவரை ஒத்துக்கொண்டார்களா? என்ன சொன்னாங்க? இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலின் மூலமாக எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் இதை டூப்ளிகேட் பண்ண முடியாது. எதை? சிலுவையிலே மரணத்தையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும் அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு என்பதை டூப்ளிகேட்டே பண்ண முடியாது. இந்த வேடிக்கையை பார்த்தீங்களா? ஜீவனுக்கு அதிபதியை கொலை செய்தார்கள். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? ஜீவனை கொடுக்கிறவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் தன் ஜீவனையே கொடுத்தார். சில நேரத்தில் பேசும்போது ஏன் நரகத்தை பற்றிலாம் பேசாதீங்க, நரகமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நரகமே இல்லை, நித்தியமே இல்லைன்னு சொல்லக்கூடியவனுங்க. எல்லாரும் ரசிக்கப்படுவான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ரசிக்கப்படுவாங்க, யாராக இருந்தாலும் ரசிக்கப்படுவாங்க. நாயும் பூனையும் கூட ரசிக்கப்படும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கணும்னா அவனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்துச்சு, அதுபோல் நமக்கும் நிறையா இருக்கணும். இவர் என்ன சொல்கிறார் ரொம்ப தெளிவாக? இயேசு கிறிஸ்துவிலே இந்த ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிப்பது என்றால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதி. எப்பொழுது இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களோ அப்பொழுது 2 விதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் போகணும். ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது, 2 விதமான எதிர்பார்ப்புகள். ஒன்று, உங்களுக்கு மலர் மாலை வைப்பார்கள், அல்லது உங்களுக்கு மலர் வளையம் வைப்பார்கள். 2ல் ஒன்று நடக்கும். அதில் 2மே சேர்ந்து நடக்கும்.